What a happy surprise news நான் இப்பதாங்க பார்த்த உடனே ஐயோ 2 மணி நேரம் கழிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு இருந்தேன். எப்பவுமே உங்களுக்கு லேட்டா பார்க்கறது ஒரு படப்பா போச்சு உங்க மைண்ட் வைஸோட. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்க பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. அதாவது நம்ம அசார் வந்து டேட் வித் அசார் அப்படின்ட்டு ஒரு யூடியூப்ல வந்து நிறைய இன்டர்வியூ செலிபிரிட்டிஸ் வச்சு எடுத்திருக்காங்க இல்லையா. இன்னும் 2 இல்லைன்னா 3 வாரங்கள்லங்க நம்ம விக்கா, அதாவது விஜய் காவேரி சொல்லணும்ல, லக்ஷ்மி பிரியா சுவாமி, இவங்க 2 பேர்த்தையும் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 வாரங்கள்ங்கும் போது இந்த 15 நாள் ஷெடியூலில் எப்படியும் எப்போ அவங்க பிரேக் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து கால் ஷீட் கொடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்துருவாங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து தெரியும் நமக்கு விக்கா ஃபேன்ஸை பற்றி. ஸோ ரொம்ப ஆர்வமாக அசாரோட யூடியூப் சேனலில், கமெண்ட் செக்ஷனில், இன்ஸ்டாகிராமில் நிறைய இடங்களில் அவரை விடாமல் கேட்டுட்ருக்காங்க. ஏங்க இருங்க 2-3 வாரம் நான் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் வீடியோவே கொடுத்து 2 ஃபேன் பேஜஸையும் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாரு, கொலாப் பண்ணி. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ இதை விட ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வேணுமான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு விக்காவோட இன்டர்வியூ இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோவாட்ட பண்ணுறாரு. இட்ஸ் மை ஷோ அப்படின்ட்டு அசார் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். இது வந்து விக்காவோட ஷோ இல்லையா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா அவங்களோட 2 பேர்த்தோட இன்டர்வியூ வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகே, அந்த ஒரு விஷயம் நிறைவேறிட்டு இருக்கு. விக்காவோட ரீயூனியன் ஒரு பக்கம், நிறைய ஹாப்பியான விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, காவேரி வீட்லேயே விஜய் இருக்க போகிறாரு. அதை விட இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இப்படி நான் ஒரு லைன் நினைக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்தை யோசித்தேன். ஓகேவா, சரி, எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஹாப்பி தானே, ஹாப்பியாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சீரியல் இல்லை, விநாயகர் சதுர்த்தினால மூவிஸ்லாம் இருக்குது. 8 மணிலிருந்து தான் சீரியல். ஓகேவா, அது ஒரு புரிதலுக்காக ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறேன், ஏன்னா காலையில் போய் ஹாட் ஸ்டார் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓகேவா, ஆனாலும் சொல்கிற பாருங்க, ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1 பிளேஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா சீரியல் இல்லைன்னா எபிசோட் வரலன்னு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அன்புங்க அன்பு. இப்போ வேறு ட்ராக், எப்பேற்பட்ட ட்ராக். ஆனால் உண்மையுமே சொல்கிறேன், விநாயகர் சதுர்த்தியை நிம்மதியாக கொண்டாடுற மாதிரி, கும்பிடுற மாதிரி நம்ம டேரக்டர் வந்து அந்த போஸ்ட் மட்டும் போடலன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்திருப்போம். கண்டிப்பாக இல்லையா. அவர் வந்து ஒரு ட்ரீட்டு அப்படிங்கிற வேர்டையும் மென்ஷன் பண்ணிட்டார். இல்லைன்னா அவரில் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு டோட்டலாக கிளம்புறாருக்கு, வாடகைக்கு இருந்தது அப்படின்னு கூட எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. அதனால் கமெண்டில் கூட பார்த்தேன். அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ஒரு ட்ரீட்டோட இருக்கும். இது நமக்கு பிள்ளையார் கொடுத்த ட்ரீட்டுன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.